கடைசி நேரத்தில் பார்க்குறவங்க எல்லாருடைய ஹார்ட் பீட் இதய துடிப்பு எல்லாத்தையுமே பயங்கரமாக எகிற விட்டு நம்ம இந்திய அணி ஒரு த்ரில்லரான சம்பவத்தை செஞ்சு மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்திய உமன்ஸ் அணி இன்னைக்கு வீழ்த்தி வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க. மேலும் இந்த வெற்றியோட சேர்த்து நம்ம இந்திய பிளேயர்கள் மீண்டும் பாகிஸ்தான் அணி பிளேயர்கள் எல்லாரையுமே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற மாதிரியான சம்பவம் தற்போது நம்ம இந்திய மகளிர் அணி அவங்களும் பாகிஸ்தான் அணிக்கு சரியான சம்பட்டை அடிய இன்னைக்கு நடந்த மகளிர் உலக கோப்பை ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிராக நம்ம இந்திய மகளிர் அணி செஞ்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதாவது மகளிர் உலக கோப்பை ஆட்டங்கள் தற்போது நம்ம இந்தியாவில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணி இவங்க 2 பேர் மட்டும் விளையாடக்கூடிய அந்த ஆட்டம் நம்ம இந்தியா எப்படி பாகிஸ்தானுக்கு போலியோ அதே போல பாகிஸ்தான் மகளிர் அணி அவங்களும் நம்ம இந்தியாவுக்கு வரல. அதனால இந்த மேட்ச் ஸ்ரீலங்காவில் தான் இன்னைக்கு நடந்திருந்தது. ஸோ இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சது பாகிஸ்தான் மகளிர் அணி அவங்க தான். இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற அணி இந்த பிச்சில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் இரண்டாவதாக சேசிங் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிக்ஸை நம்பி பாகிஸ்தான் மகளிர் அணி நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய திட்டம் பலிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்திய அணி பக்கம் தடுமாற்றமான பேட்டிங் ரன் எடுக்கவே கஷ்டப்பட்டாங்க. முக்கியமாக மந்தனா ஒவ்வொரு மேட்ச்லையுமே செஞ்சுரி அடிக்கக்கூடிய மகளிர் அவங்கள 23 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாங்க. மற்றொரு ஓப்பனரான ராவல் அவங்களும் 31 ரன்னுக்கு அவுட் ஆக, அதுக்கப்புறமா டியோல் அவங்க ஒரு 46, கேப்டனான ஹர்மன் பிரீட் ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவர் மேலே. ஆனாலுமே அவங்களும் 19 ரன் தான் எடுத்தாங்க. இப்படி டாப் ஆர்டர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து பெரிய பிக் ஸ்கோர் அரை சதம் கூட யாருமே அடிக்க முடியாமல் விக்கெட்டுகள் இழந்தாலும் இந்திய அணியின் லோ ஆர்டர் மிடில் ஆர்டர் அவங்க எல்லாருமே அற்புதமாக விளையாண்டாங்க. முக்கியமாக இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான தீப் சர்மா, ஜெமீமா, கடைசி நேரத்தில் ராணா, விக்கெட் கீப்பரான கோஷ் இவங்க எல்லாருமே கடைசி நேரத்தில் கிடுன்னு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தினாங்க. ஸோ இதன் காரணமாக கரெக்டாக 50 ஓவர் விளையாண்ட நம்ம இந்திய மகளிர் அணி 247 ரன் எடுத்தாங்க. ஸோ இது கம்மியான ஸ்கோர் மாதிரி பார்க்க தெரிஞ்சாலும் சேசிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கோர் கொஞ்சம் கடினமான ஸ்கோராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த பிச்சில் எடுக்கக்கூடிய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்கள ஒரு 200 225க்குள்ளே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பந்து போடுறவங்க இரண்டாவதாக ரன் கண்டிப்பாக ஓரளவுக்கு எடுத்துடலாம். 250 இல்லை அதுக்கு மேலே போனால் ரன் எடுக்கிறது கொஞ்சம் கடினம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இப்படி இருக்க பாகிஸ்தான் இந்த ரன்னை எப்படி சேசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓப்பனராக வந்த அலி அவங்க 12 பந்து ஃபேஸ் பண்ணி 2 ரன்னுக்கு அவுட். மற்றொரு ஓப்பனரான இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 24 பந்து ஃபேஸ் பண்ணி 6 ரன் எடுத்து அவுட். இப்படி பாகிஸ்தான் அணிக்கு துவக்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப படு மோசமாக எல்லாருமே பார்த்து என்னடா பாகிஸ்தான் படுதோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் ஓப்பனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மற்றொரு ஓப்பனரான அமீன் அவங்க மட்டும் நிதானமாக கொஞ்சம் விளையாண்டு ரன்னை சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்த அலியா ஒரு 2, அதுக்கப்புறமா வந்த அலியா அவங்களும் ஃபஸ்ட்டு 3ஆவதாக பேட்ஸ்மேனாக இறங்கியிருந்த அமீன் இவங்க 2 பேருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் மேட்சை நகர்த்தி கொண்டு போனாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்திய அணியின் போலர்கள் அவங்க கூட பார்த்தீங்கன்னா விக்கெட்டை எடுக்கவே ரொம்பவே தடுமாறினாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் ஆட்டத்தினுடைய மூமெண்டம் நம்ம இந்தியா கிட்ட இருந்து அப்படியே பிடுங்கி பாகிஸ்தான் அவங்க கொஞ்சமாக அப்படியே ஆட்டத்தினுடைய மூமெண்டமுக்கு உள்ள பாகிஸ்தான் அவங்க வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்க பெல்வியா அவங்க ஒரு 33 ரனில் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்த கேப்டனான சனா அவங்க வந்து ஒரு பாலையுமே அப்படியே டிஃபென்ஸ் விளையாடுறப்ப அப்படியே பேட் ஸ்ட்ரோக்கில் பட்டு டொஃப்னு மைதானத்தில் சவுண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரிச்சுக்கிட்டு வந்துச்சு. இதனால் இவங்க யாரா நல்ல பேட்டிங் தெரிஞ்ச ஒரு பொம்பளையாக இருப்பா போல இருக்குது, பயங்கரமாக அடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா 2 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் கீப்பரான நவாஸ் 14, அதுக்கப்புறமா வந்த எல்லா பேட்ஸ்மேன்களுமே ரமீஸ் ஒரு 0. இப்படி போட்டுன்னு பாகிஸ்தான் மகளிர் அணி அவங்க விக்கெட்டுகள் இழந்துக்கிட்டு இருந்தாலும் 3ஆவது பேட்ஸ்மேனாக வந்த அமீன் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட்டே ஆகலை. அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணி பாலை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாலும் நிதானமாக விளையாண்டாங்க. அவ்வப்பொழுது சிக்ஸர் பவுண்டரிகளை பறக்க விட்டு பாகிஸ்தான் அணியை கஷ்டப்பட்டு ஒத்த ஆள் 1 மேன் ஆர்மி மாதிரி அவங்க தனி ஆளாக வெற்றியின் பாதைக்கு அழைச்சிக்கிட்டே போனாங்க. ஸோ பாகிஸ்தான் அணி பக்கம் இருந்து யாரும் சரியாக அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்கல. பாகிஸ்தான் அணி பக்கம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்
இல்லாமல் தான் அவங்க தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்க யாராவது நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா வர்ற பேட்ஸ்மேன் எல்லாரையுமே நம்ம இந்திய பவுலர்கள் அவங்க கையோட பெவிலியனுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்ததால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டென்ஷன் இது எல்லாமே பயங்கரமாக பாகிஸ்தான் அன்றைக்கி எகிரிக்கிட்டே போச்சு. ஆனாலுமே அவங்க விடாமல் செஞ்சுரி நெருங்கி போய்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் அணியை இவங்க இருந்தால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியை ஜெயிக்க வச்சுடுவாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு 81 ரனில் இருக்கிறப்ப அவங்களுடைய விக்கெட்டை இழந்தாங்க. ஸோ அவங்க அவுட் ஆகிறப்ப பாகிஸ்தான் அணி அவங்க 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு 3வதாக இறங்கின ஒரு பேட்ஸ்மேன் கடைசியாக 9வது விக்கெட்டாக அவங்க அவுட் ஆகி உள்ளே போகிறாங்க. 81 ரன் எடுத்திருக்காங்கன்னா மேட்சை எந்த அளவுக்கு பரபரப்பாக டென்ஷனாக நம்ம இந்திய அணிக்கு தோல்வியை தரக்கூடிய அளவுக்கு எப்படி அவங்க மேட்சை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இவங்களுடைய பேட்டிங் இன்னிங்ஸை பார்க்குறப்பவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆச்சு. இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சற்றே பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன இருக்கிறது ஒரே ஒரு விக்கெட் தான். ஸோ அந்த விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா அதே ஓவரில் தீப் சர்மா அடுத்த 2-3 பந்துகளையே வீழ்த்திட்டாங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் எவ்வளவு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 சுமார் 88 ரன் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா அபாரமான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. குறிப்பாக நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க எடுத்த ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 தான். 247 அடிச்சுட்டு 88 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் 159 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழந்ததால் இந்த இமாலய வெற்றி நம்ம இந்திய அணிக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா அவங்க இந்த வேர்ல்டு கப் மகளிர் வேர்ல்டு கப்பில் விளையாடுற 2வது மேட்ச் இது. ஸோ ஏற்கனவே நம்ம இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் ரன் ரேட் அடிப்படையில் இந்தியா டாப்பில் போக முடியாமல் கீழே இருந்தாங்க. ஸோ 88 ரன் வித்தியாசத்தில் வெற்றி அப்படின்னா நம்ம இந்தியா அவங்களுடைய ஸ்கோர் அந்த ரன் ரேட் எங்கேயோ பார்த்தீங்கன்னா எகிரிடுச்சு. இதன் காரணமாக நம்ம இந்தியா பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த வெற்றியின் மூலிமா 1வது இடத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா அவங்க 1வது இடத்துல இருந்தாலும் அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம இந்திய மகளிர் அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தினது மூலிமா பாயிண்ட்ஸ் டேபிளையும் 1வது இடத்தை எட்டி பிடிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம இந்திய மென்ஸ் அதே போல் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடந்த அந்த சூப்பர் மேட்சுகளை கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம தொடர்ந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஆனால் மகளிர் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஆட்டத்துலையுமே அதே மாதிரியான ட்ராமா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்திருக்கு. அதாவது நம்ம இந்திய மென்ஸ் டீம் அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அவங்க கிட்ட கை கொடுக்காம மைதானத்தை விட்டு வெளியே நடந்து போனாங்களோ அதே சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கேயும் நம்ம இந்தியா ஜெயிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே மைதானத்தில் இருந்த பாகிஸ்தான் மகளிர் அணி அவங்களுக்கு யாருக்குமே கை கொடுக்கல. இருந்த அம்பையர்கள் அவங்க 2 பேருக்கு மட்டும் கையை கொடுத்துட்டு நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு எல்லாருமே அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நகர்ந்து போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் 1 வாரம் கிடையாது, 2 வாரம் கிடையாது, வரிசையாக 4வது வாரம் 4வது ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம இந்தியா தற்போது பாகிஸ்தான் அணியை அடுத்துன்னு ஃபஸ்ட்டு ஆடவர் அதுக்கப்புறமா இப்போ மகளிர் மாற்றி பாகிஸ்தான் அணியை தோற்கடிச்சு தற்போது கை கொடுக்காம அவங்களுக்கு அந்த மரியாதையை கூட அந்த இடத்துல கொடுக்காம தொடர்ந்து பாகிஸ்தான் டீம் அவங்களுக்கு தோல்வியின் மூலயமா நம்ம இந்திய மகளிர் அணியும் சரி முன்னதாக ஆடவர் டீமும் சரி அடுத்துன்னு பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு கை கொடுக்காம இருக்கிறதே பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு தர்ற இது மிகப்பெரிய ஒரு தண்டனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆடவர் டீமை தொடர்ந்து தற்போது மகளிர் அணி அவங்களும் தற்போது பாகிஸ்தான் அணியை வைத்திருக்க இந்த தருணத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.